ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு குட்டி கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் வந்து கிச்சனில் ஒரு ஓரமான கவுண்டர் டாப் சைடு வந்து நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சூப்பரான ஏர்டைட் கிளாஸ் ஜார்ஸ் இது வந்து நியூவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹோம் சென்டரில். 4 ஜார் வந்து பார்த்திங்கன்னா $499 418 ருபீஸோ ஒரு டிஸ்கவுண்ட் கோடு ஒன்று யூஸ் பண்ணி $418 வாங்கினேன். 400 ml கிளாஸ், அதாவது 400 ml பிடிக்கிற அளவுக்கு. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கியிருக்கேன். நல்ல கோல்டு ரிம்மோட சூப்பராக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே நம்ம புது கிளாஸ் ஜார்லாம் வாங்கினா நல்லா சுத்தமாக கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா இந்த கிளாஸ் மேக்கிங் ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே மூடினது வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணோம். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் காய வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இல்லை சம்டைம்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கே பார்த்திங்கன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் தான் வந்து பாப்பாவுக்கு போட்டு தரேன். ரொம்ப லைட்டாக இருக்குது, ப்ளஸ் ரொம்ப வந்து காலையில் தோசை இது மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு சம்டைம்ஸ் படுத்துறா. ஸோ இது மாதிரி போட்டு கொடுத்துட்டோம்னா அவள் பாட்டு குடிச்சிட்டு போயிடுறா. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, முந்திரி பருப்பு, திராட்சை, அதுக்கப்புறம் நம்ம டேட்ஸு, வால்நட்ஸு ஆஸ் யூஷுவல், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் வந்து அயனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ட்ரை ஃப்ரூட்ஸு. பிஸ்தா இதெல்லாம் கூட இருக்குது, பட் பிஸ்தாலாம் ரொம்ப யாரும் சாப்பிட்றது இல்லை. சம்டைம்ஸ் உப்பு போட்டு வருதுன்றதுனால வேறு யாரும் சாப்பிட்றதில்ல. ஸோ நான் அது வந்து யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் பாதாம் விட்டேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் பாட்டிலில் ரொப்பிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 4 இயர்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழசு, அமேசானில் வாங்கினேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிரைட் லுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்து நம்ம யூஷுவல் வால்பேப்பர் கொஞ்சம் மிச்சம் ப்ராஜெக்ட்லேருந்து மிச்சம் இருந்துச்சு, அதை வந்து லைனராக போட்டு எல்லா இதையும் அடுக்கி வச்சு பார்க்குறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என் கிச்சன் வந்து ஒரு கோல்டு, ஒயிட், பிளாக் இந்த சேஜ் க்ரீனில் தீமில் அடுக்கி வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.